வணக்கம் நண்பர்களே. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செஞ்சார். இதுல திரு மோடிக்கு ஒரு சறுக்கல் தான். இங்க தமிழ்நாட்டுல திமுகவுக்கு என்ன இழப்பு, அது ரொம்ப முக்கியம் இல்ல. அதை பத்தி இந்த வீடியோல நாம பேச போறோம். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்யணும். நீட் தேர்வு நடந்தது, பல குளறுபடி நடந்தது, நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. இதை எதிர்த்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி, கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி டெல்லியில பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க, உண்ணாவிரதம் இருந்தாங்க. நாடாளுமன்றம் துவங்கின பிறகு நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணி நடத்தினாங்க. இதுல கண்ணீர் புகையெல்லாம் வீசப்பட்டது, சில பேர் தாக்கப்பட்டாங்க. இன்னும் இந்த போராட்டம் நடக்காதுங்க அப்படின்னு நிறைய பேர் நினைச்சாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும், எப்படியும் மத்திய கல்வி அமைச்சர் ராஜினாமா செய்யணும், இல்லைன்னா மத்திய அரசே ராஜினாமா செய்யணும் அப்படின்லாம் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் மிரட்டாங்க. என்னதாகும், இதுக்கு ஒரு விடிவு கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் நினைச்ச சமயத்துல மாணவருடைய எழுச்சி காரணமாக வேறு வழி இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செஞ்சிட்டார். இதுவரைக்கும் மோடி வந்த பிறகு, பிரதமர் ஆன பிறகு யாருமே இந்த மாதிரி ராஜினாமா செஞ்சது இல்லைங்க. 2014 திரு மோடி ஆட்சிக்கு வந்தாரு. அதுல பாரதிய ஜனதா கட்சி பெரும்பான்மை பெற்றது, 272 இடங்களை தாண்டியது. அப்படியே 2019 2024 தான் கொஞ்சம் சீட்டு கம்மியாச்சு. கொஞ்சம் அல்ல, கிட்டத்தட்ட பெரும்பான்மைக்க வேண்டி 35 சீட்டு கம்மியாச்சு. இருந்தாலும் திரு மோடி அவர்கள் அசைக்க முடியாத ஒரு சக்தி அப்படிதான் எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா இந்த கரப்பாம்பூச்சி அசைச்சிருச்சு பாத்தீங்கன்னா, அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கரப்பான் பூச்சி பின்னால் யார் இருக்கிறார்கள்? இல்லை, இது சீனா தூண்டி விடுகிறது, நோ நோ, அமெரிக்கா தூண்டி விடுகிறது, இப்படி எல்லாம் பேசினாங்க. காங்கிரஸ் தூண்டி விடுகிறது, ஆம் ஆத்மி பின்னால் இருக்கிறது, இப்படி எல்லாம் பேச்சு இருந்தது இல்லையா? RSS என்ன பண்ணிச்சு? RSS எந்த ஒரு அரசாங்கத்தையும் ஆட்டி பார்க்கின்ற வல்லமை கொண்டதல்லவா? திரு மோடிக்கு 75 வயது ஆகும் போது அவர் விலக வேண்டும் என்று RSS தலைவர் விரும்புகிறார் அப்படின்னு நம்ம எல்லாம் பேசணும் இல்ல. ஆனால் RSSையும் பாஜகவையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்ற திரு மோடி அதுக்கெல்லாம் அசைஞ்சே கொடுக்கலைங்க. RSS ஒரு சாதாரண இயக்கம் இல்லைங்க. ஏதாவது நினைச்சாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட செய்ய வச்சிருவாங்க. அதனால நீங்க கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி பின்னால RSS இருக்கோ அப்படின்னு நினைக்காதீங்க. இருக்க கூடாதுங்கிறது இல்ல, இருந்தா என்ன தப்பு இருக்குங்க? நேரடியா கான்டாக்ட் இல்லாட்டியும் பின்னணியில் ஏதாவது தூண்டுதல் இருக்குமோ? இருந்தாலும் என்னாச்சு? எத்தனை ஆண்டுகள், கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளுக்கு மேலாக சும்மா அப்படியே கெத்தா நின்ன பிரதமர் மோடி கடைசியில பார்த்தா கரப்பாம்பூச்சி கூட்டத்தோடைய ஆர்ப்பாட்டத்தினுடைய நெருக்கடி தாங்காம ஒரு அமைச்சரை பதவி விலக செய்யும்படி ஆயிடுச்சு இல்லையா? இது தேசிய அளவுல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்குங்க. என்னன்னா, இன்னைக்கு கல்வி அமைச்சரை ராஜினாமா செய்யுங்கன்னு சொல்றாங்க. நாளைக்கு என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு தமிழ்நாட்டுல, இந்தியால இருக்கிற அத்தனை தலைவர்கள் வைத்திரு புளிய கரைக்குதுங்க. இவங்க எப்போ கூடுவாங்க, என்ன பண்ணுவாங்க, உண்ணாவிரதம் இருப்பாங்களா, உண்ணுவாங்களா, என்ன பண்ணுவாங்களே தெரியாது. இவர்கள் நினைத்தால் சாதித்து விடுவார்களாம் அப்படிங்கிற கலக்கம் டெல்லி மேலிடத்திற்கு வந்துருச்சு. தமிழ்நாட்டிலையும் ரொம்ப கலங்கிதான் போயிருக்காங்க. என்ன அப்படின்னா, திமுகவுக்கு ஒரு வழி இல்லை, பாஜகவோட ஆல்மோஸ்ட் எல்லாம் பாஜகவோட ரொம்ப ரொம்ப கை கொடுக்க போறாங்க, நெருக்கமாயிட்டாங்க. திருச்சி சிவா மத்திய அமைச்சராக, கனிமொழிக்கும் துறை ஒதுக்கியாச்சு, இப்படி எல்லாம் பேச்சு வந்துட்டு இருக்குல்ல. ஏன்னா திமுக இன்னைக்கு தனிமைப்பட்டிருக்கு. ஏனென்றால் திமுகவில் இருந்த அனைத்து கூட்டணி கட்சிகளும் இல்ல, ஒரே ஒருத்தங்க தான் பிரேமலதா மட்டும் என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்காங்க. கூட்டணி கட்சிகள் எல்லாம், திமுகவின் முன்னாள் கூட்டணி கட்சிகள்லாம் இன்னைக்கு தாவேக்காணியில் இருக்காங்க. என்னதான் சில பேர் இங்க இருக்கலாமா அங்க இருக்கலாமா நினைத்து கொண்டு இருந்தாலும் கூட கடைசியில் திமுக பக்கம் போய் சேர்ந்து விடலாமாங்கிற எண்ணத்தில் உள்ளூர் ஆசையில இருந்தாலும், உண்மையை சொல்ல போனால் திமுக தனிமைப்பட்டு கிடக்கிறது. திமுக தனிமைப்பட்டு கிடப்பதால் எங்கு போய் சேர வேண்டும் அப்படிலாம் தனிமை கிடையாதுங்க. 22 எம்பிக்கள், மக்களவை எம்பிக்கள் இருக்காங்க, 8 மாநிலங்களவை எம்பிக்கள் இருக்காங்க. 30 பேர் இருக்கும்போது மத்திய பாஜகவில் இடம்பெற முடியாதா அப்படிங்கிற எண்ணம் இருக்கல்லவா? அநேகமாக அவர்கள் சென்று சேர்ந்து விடுவார்கள், மோடி அரசு இடம்பெற்று விடுவார்கள். அப்புறம் தமிழ்நாட்டு அரசை அடைச்சல் கொடுக்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா சூழ்நிலை மாறிட்டு இருக்குங்க.
திரு மோடியை நம்பி போகலாமா அப்படின்னு திமுக நினைக்க ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் இங்க ஏதாவது செய்யலாமாங்கிற வகையில் தான் பார்க்கும் பொழுது இங்கு நடந்த அங்கெங்கே நடந்த கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினர் போராட்டம்ங்கிற பேர்ல இடதுசாரிகள் முன்னெடுத்த போராட்டங்கள்ல திமுக ஆட்களும் உள்நுழைஞ்சு அதை பெரிய இயக்கமா ஆக்கலான்னு நினைச்சாங்க. அது பொசுக்குன்னு போயிடுச்சு. ஆகையால மோடியை நம்ப முடியாத நிலைமை திமுக ஏற்பட்டதுனால தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக தனிமைப்பட்டு கிடக்கிறது. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் திமுகவில் இருந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் தாவேகாவில் கிட்டத்தட்ட இணைந்து விட்டார்கள். ஒரு கூட்டணின்னு உருவாச்சுன்னா எல்லாரும் அதுலதான் இறங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. என்ன சொல்றாரு திருமாவளவன்? இந்த ஆட்சி 5 ஆண்டுகள் நீடிப்பதற்கு திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் உதவும் அப்படின்னு சொல்றாரு அல்லவா? இந்த மாதிரி சூழலை வைத்து பார்க்கும் பொழுது திமுகவுக்கு இது மிகப்பெரிய அடியாகி போச்சு. அசைஞ்சு கொடுக்க மாட்டார் மோடி அப்படின்னு இருந்தது அப்படின்னா திமுக இங்க போராட்டமும் நடத்தலாம், பாஜக கூடயும் போகலாம், 2 வழியில நடக்கலாம்னு நினைச்சாங்க. ஆனா 2மே இடி வாங்கிருச்சுங்க. என்னன்னா அங்கே கரப்பான் பூச்சி போராட்டம் வெற்றி அடைந்து விட்டது. பாஜகவுக்கு உண்மையாகவே சரிவு ஏற்பட்டு விட்டது. இனி வருகின்ற காலங்களில் பாஜகவுக்கு இன்னும் கூட சரிவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றன. அடுத்த முறை மோடி இதே அளவுக்கான மெஜாரிட்டியை பெறுவாரா, இதே அளவுக்கான இடங்கள் பெறுவாரா என்பது மிகப்பெரிய சந்தேகம். RSS அதற்கான என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறது என்று RSSக்கு தெரியும், மோடிக்கே தெரியுமா என்று மிகப்பெரிய சந்தேகம். ஏனென்றால் RSS நெட்வொர்க் மிகப்பெரிய நெட்வொர்க். அதனால என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியாது. கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினர் அப்படியே பாஜகவை பலவீனப்படுத்துறாங்க, காங்கிரஸையும் பலவீனப்படுத்திட்டாங்க. ஆம் ஆத்மி அந்த இடத்துல வலுவா ஆகுமாங்கிறதே சந்தேகம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அங்கு இளைஞர் பட்டாளம் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி பக்கம் இல்லை, தாவேகா பக்கம் இருக்கிறது. இளைஞர் பட்டாளத்தோடு சேர்ந்து அவர்கள் சேர்ந்த மூத்தவர்களும் தாவேகா பக்கம் இருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தாவேகாவை முன்னெடுத்து சென்று கொண்டு இருக்கிறது எல்லா போராட்டங்களையும். இந்த சூழல் பொறுத்து வச்சு பார்க்கும்போது திமுக உண்மையிலேயே இன்னைக்கு நிலைமையில பார்க்கும் பொழுது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்கு. சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும்போது அது ஏதாவது கெயின் பண்ண முடியுமா அப்படின்னு நினைக்கிறாங்க. பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும்போது வரப்போகுதுங்க. இதுக்கு முன்னால திரு விஜய், தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கர்நாடகா போறாரு. அங்க முதலமைச்சர் சிவகுமாரை சந்திக்கிறாரு. காவிரி பிரச்சனை, மேகதாது பிரச்சனை, இது எல்லாத்தையும் பத்தி பேச போறாரு. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது எதிர அரசியல் லாபம் அடையலாம் அப்படிங்கிறது மிகப்பெரிய குழப்பமா இருக்கு. அதிமுக கொஞ்சம் கொஞ்சமா பலவீனம் அடைஞ்சிட்டு இருக்க சமயத்துல திமுகவின் திசை தெரியாமல் போகிறது. மத்தியில் இருக்கின்ற ஆட்சியும் அடுத்த 3 ஆண்டுகளில் எப்படி போகும் என்பதை பற்றி இப்பொழுது சொல்ல முடியாது. பாஜக நிச்சயமாக இன்னும் வலுவாகத்தான் இருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் பாஜக வெல்லுமா என்பது மிகப்பெரிய சந்தேகம். மற்ற மாநிலங்களிலும் பாஜக வெல்லக்கூடிய சூழலை அதிகமாக இருக்குமா என்பது சந்தேகம். அடுத்த மக்களவை தேர்தலுக்கு முன்பாக இன்னும் கூட இந்த கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினர் என்னென்ன போராட்டங்களை முன்னெடுப்பார்கள், எந்தெந்த மாநிலத்தை தங்களுடைய கால்களை பதிப்பார்கள், அங்கென்று பிரச்சனை எடுப்பார்கள், அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்க. கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியுடைய தலைவர் தீப்கே என்ன சொல்றாரு அப்படின்னா, ஹீரோ வாக்காதீங்கப்பா, எங்களெல்லாம் ஒரு ஹீரோவா அரசியல் வந்துட்டே நம்மளால தாங்க முடியல அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி சொல்லும் போது எல்லாருக்கும் சுரீருங்குது. நம்ம தான் ஹீரோவா, நம்மளைத்தான் சொல்றாரா, நமக்கு எகென்ஸ்டா தான் இந்த போராட்டம் நடக்க போகுதா, இப்படிலாம் நினைக்க ஆரம்பிச்ச இந்த சூழ்நிலையை பார்க்கும் பொழுது உண்மையில் நாட்டோட அரசியல் எந்த திசையில் போகும் என்பது இப்பொழுது சொல்ல முடியாது. நன்றி, வணக்கம்.